வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஆச்சி ரெடி மிக்ஸ் தான் எடுத்துருக்கோம். அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பரட்டு நல்லா பரட்டிக்கோங்க. லைட்டாக ஒரு மாஷம் வரும். அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக நெய் விட்டு பரட்டிக்கோங்க. நெய் விட்டு பரட்டினீங்கன்னா உங்களுக்கு உருண்டை நல்லா உடையாமல் வரும். அப்புறம் நம்ம பாகு காய்ச்சறது உருண்டை பொடிக்கிற வேலையை பார்த்துக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு ஒரு கப் ஜீனிக்கு 1.5 கப் தண்ணி அந்த லெவலுக்கு எடுத்துக்கோங்க. அந்த அளவு கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம எண்ணெயை மிதமாக சூடில் வச்சுட்டு உருண்டையை போட்டு பொரிச்சிடுங்க. ரொம்ப சூடு பண்ணிடாதீங்க. உருண்டைகள் உள்ளே வேகாமல் வெளியே வெந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. பாகம் இந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போது சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உருண்டைகள் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடியாகிடும். இது கடையில் வாங்குறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு பாருங்கள். நம்ம குட்டி எவ்வளோ என்ஜாய் பண்ணுறான்னு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.